ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை சாலையில் உயர்மட்ட பால பணிகள் நிறைவடைந்து 3 மாதமாகியும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடையே நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை பகுதியை இணைக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பால பணிகள் துவங்கப்பட்டது. 6 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பின்பு தற்பொழுது அந்த பாலம் திறக்காமல் கிடப்பில் கிடக்கிறது. கடந்த 3 மாதமாக இந்த பாலம் பணிகள் நிறைவடைந்தும் இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் பாதசாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் சிவாஜி அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மேம்பால பணிகள் துவங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. இந்த பணிகளை இதுவரைக்கும் பணிகள் நிறைவடைந்து திறக்கப்படாமல் இருக்கு. இதனால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது? அதாவது ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை செல்லக்கூடிய அந்த ரோடு, அந்த சாலை ரயில் கிராஸ் பண்ணுகிற போது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நின்று ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த பாதையில் செல்லக்கூடிய பாதையவே ரோடையே மறிக்கும். எனவே தான் பொதுமக்கள், எங்களை போன்ற சமூக அமைப்புகள் எல்லாம் போராடி ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை, பலகட்ட மனுக்களை அனுப்பியதனுடைய விளைவாக தமிழக அரசாங்கம் பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தது. 2018இல் துவக்கப்பட்ட இந்த மேம்பால பணி 2020இல் முடித்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு. ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு 2024 ஆயிடுச்சு. 4 ஆண்டுகள் கடந்தும் கூட இன்று வரை அந்த மேம்பாலம் திறக்கப்படுவதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. பணிகள் முடிந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 2 பக்கமும் மரங்களை வச்சு தடுத்து வச்சிருக்காங்களே தவிர வாகனங்கள் செல்வதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை. பாலம் கட்டுவது மக்கள் பயன்பாட்டிற்கா, வாகனங்கள் செல்வதற்கான பயன்பாட்டிற்கா, இல்லை கண்காட்சி நடத்துவதற்கா என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு மாவட்ட மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு சாதாரணமாக 5000 பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலம் கிட்டத்தட்ட மக்களுடைய கோரிக்கையின் காரணமாக கட்டப்பட்டது. இந்த பாலத்திற்கு பிறகு திட்டமிட்ட பல பாலங்கள் தமிழகத்தில், குறிப்பாக மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் ஏராளமான பாலங்கள் இந்த பாலம் பணிகள் துவங்குவதற்கு பிறகு திட்டமிடப்பட்டு கட்டி முடித்து அதில் இப்ப பஸ்கள், வாகனங்கள் எல்லாம் செல்லுகிறது. ஆனால் இந்த பாலம் மட்டும் ஏன் தான் கட்டி முடிக்கப்பட்டும் கூட திறக்கப்படவில்லை என்பதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. மக்களுடைய பணம், வரிப்பணம் 30 கோடி ரூபாய் பாழாக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எழுகிறது. எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பாலத்தை திறந்து இதிலே வாகனம் செல்வதற்கு, பொதுமக்கள் செல்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதுதான் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது போச்சுன்னு சொன்னா ராமநாதபுரத்தில் பெரும்பகுதியான போக்குவரத்து பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இப்பொழுது புது பேருந்து கட்டுமான பணிகள் நடைபெறுவதை விட்டு அங்கிருந்து தான் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாயந்தர நேரத்துல இந்த பாலம் திறக்காததால மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. அங்கே இருந்துகிட்டு நம்மளுடைய காவல்துறை நண்பர்கள் அபராதம் போடுவதற்கு அந்த பாலத்தை பயன்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. எனவே வாகனம் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய, ராமநாதபுரம் நகரத்து கீழக்கரை மக்களுடைய, சக்கரக்கோட்டை, RS மடை, அம்மங்கோயில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ்.